கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 72 வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் அநேக ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்க, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருக்கு பொன் வெள்ளி மேல ஒரு அட்ராக்ஷன், ஒரு நேசம் இருக்கும். ஆனால் அதை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஏனென்றால் இது ஒரு கண்ணாடியை போல நமக்கு எல்லாவற்றையும் காண்பித்து கொடுக்கிறது. நீங்க தவறு செய்தாலும் காண்பித்து கொடுக்கும், நீங்க நன்மை செய்தாலும் காண்பித்து கொடுக்கும். இது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத புஸ்தகத்துல இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அழகாய் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும். இதை நேசித்து, இது வாஞ்சித்து நீங்களும் நானும் படித்தால் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே, எது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாய் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் அவர் எழுதுகிறார், அநேகமாயிரம் பொன் வெள்ளி பார்க்கிலும். தேவனுடைய பிள்ளைகளே, அதெல்லாம் நம்மளை காப்பாற்றாது, ஆனா இந்த வேதம் நம்மளை காப்பாற்றிவிடும். அதனால எவ்வளவு நேசிக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு நேசித்ததை எழுதியிருக்கிறாங்க. நீங்களும் நானும் வேத புஸ்தகத்தை எவ்வளவு நேசிக்கிறோம், எவ்வளவு படிக்கிறோம், எவ்வளவு தியானிக்கிறோம், எவ்வளவு தியானித்து இதன்படி நடக்க விரும்புகிறோம். சற்று யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அதைத்தான் அவர் எழுது, அநேகமாயிரம் பொன் வெள்ளி பார்க்கிலும் எனக்கு வேதமே நலம் என்று சொல்லுகிறார். பல குடும்பத்துல பாருங்க, வேத புஸ்தகத்தை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. இதை ஒரு கடமைக்கு அதை வாசிச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளை அப்படி இருக்கக்கூடாது. இது நமக்கு வழிகாட்டுகிற ஒரு புஸ்தகம், இது நம்மளை சரி பண்ணுகிற ஒரு புஸ்தகம். இது எத்தனை முறை நீங்கள் படித்தாலும் புது புது வெளிப்பாடுகள் வந்து கொண்டேதான் இருக்கும் பிரியமானவர்களே. அதனாலதான் இந்த வேதம் எனக்கு நலம் என்று எழுதுகிறார். நீங்களும் நானும் அப்படி இந்த வேத புஸ்தகத்தை நாம் நேசித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பூமியிலே வாழ்கிறதுக்கு, பரலோகராஜ்யம் போறதுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த வேத புஸ்தகம் உதவும். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும். வேத புஸ்தகத்தை நேசித்து படித்து உமக்கு சாட்சியா ஜீவிக்க உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.